அப்பா தாத்தா எங்களுக்காக எவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமாப்பா? பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, கேலாக்ஸு, ஓட்ஸ்னு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறாருப்பா. நீங்க அதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். உங்க தாத்தா மனசு மாதிரியே நேத்து வீட்டுக்கு வந்த ப்ரொவிஷன் எல்லாம் ரொம்ப பெருசா தான் இருந்தது. தாத்தா உண்மையிலே ரொம்ப சூப்பர்லப்பா. அம்மா கொஞ்சம் திங்ஸ் தான் அவர்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்களா, ஆனா தாத்தா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்கிட்டு வந்துட்டாராம். உன் தாத்தா எப்பவுமே அப்படித்தாம்மா, சொன்னதுக்கு மேலதான் செய்வாரு எதுவா இருந்தாலும். ஏன் செய்ய மாட்டாருப்பா லோகநாதா? அவருதான் ஆளு நல்ல வசதியானவராச்சே, பணக்காரராச்சே. அப்போ அவரோட பணபலத்தை இந்த மாதிரி விஷயத்துல தானே காட்ட முடியும். அதனால தான் தற்பெருமைக்குனாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லாம். பெருமைக்குனாலும் செய்யற ஆளு கிடையாது அவரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏப்பா நான் ஒன்றும் உன் மாமனாரை தப்பெல்லாம் சொல்லலப்பா. ஆனால் அவர் நேற்று நடந்துக்கிட்டது நல்லதுக்கே இல்லைப்பா. அவ்வளோ பொருள் என்னத்துக்கு வாங்கிட்டு வந்து போடணும்? இந்த உன் குழந்தைங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பிஸ்கெட்டு, எதுக்கு அவ்வளோ சாக்லேட்டு? நான் கேட்குறேனே, நீ உன் பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டு ஏதோ 1 2 தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஆனால் அவர் ஒரு சாக்லேட்டு பாக்ஸே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நல்லா வருகுது. ஏதோ கேட்டதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏதோ அவங்க பொண்ணு கேட்டுச்சேங்கிறதுனால அவர் செஞ்சாருன்னு நினச்சிக்கலாம். ஆனால் கேட்டதுக்கும் அதிகமாக அவ்வளோ செஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று அசிங்கப்படுத்தின மாதிரி தானே. அதுதான்ப்பா எனக்கு மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏதோ உனக்கு இந்த வீட்டுக்கு செய்கிறதுக்கு வக்கே இல்லைங்கிற மாதிரியும், உன் பிள்ளைங்களுக்கு உன்னால் இதெல்லாம் வாங்கியே தர முடியாதுங்கிற மாதிரியும் அவர் அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கிறாருப்பா. அவ்வளோவும் பண திமிருப்பா, பண பலத்தை காட்டுறாரு அவர். நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு ஆளே இல்லைங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு நேற்று. அவ்வளவே தான் எப்படியெல்லாம் ஏற்றி விடுறாங்க பாரு அவரை. ஏம்மா சத்யா, கனி 2 பேரும் உள்ள போங்க. சரிங்கப்பா. அம்மா என்னடி அப்பா உள்ள போ சொன்னதுல? போங்க 2 பேரும். போறோம்மா. ஆனா அந்த கேள்வி பாருங்க, தாத்தாவை எவ்வளவு தப்பா பேசிக்கிட்டு இருக்குன்னு. அப்பாவை வேற பிரெயின் வாஷ் பண்ணுதுமா, சும்மா விட்டுறாதீங்க. இந்த கேள்வி திருந்தாதுமா. உங்களை எப்படியெல்லாம் வீட்டுல வந்ததுல இருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க அப்பா கிட்ட சொல்றீங்களா இல்லையாமா? அதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா. நீங்க போங்க, உங்க அப்பா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, போங்க உள்ள. சரிம்மா பாத்துக்கோங்க, அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணுது கேள்வி, ஜாக்கிரதையா இருங்க. சரிடி பாத்துக்கிறேன் போ. என்ன கண்டதையும் பேசி வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறீங்களா நீங்க? ஐயோ லோகநாதா, நான் என்னப்பா குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறேன்? வீட்டுல நடந்ததை சொன்னேன், அவ்வளவுதான். அப்படி என்ன நடந்துருச்சு வீட்டுல பெருசா? சரி நீங்க தான் சொல்லுங்களேன், ஃபுல்லா சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நானும் கேக்குறேன். அது எப்படி சொல்லுவாங்க, சொன்னாதான் மாட்டிப்பாங்களே. ஏப்பா அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, உன் பொண்டாட்டி அவங்க அப்பாவுக்கு ஃபோனை பண்ணி என் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கேட்டிருக்குது. அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து போட்டு என்னமோ அவர் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி காமிச்சிட்டு போனார். அதைத்தானப்பா சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? உனக்கு கௌரவ குறைச்சலாம் ஆயிடுச்சுல்லப்பா, அதான் அம்மாவுக்கு மனசு தாங்க முடியாமல் சொல்லிட்டேன். ஓ, எனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சுங்கிறதுக்காகத்தான் நீங்க அப்படி சொல்லியிருக்கிறீங்க. சரி ஒரே நிமிஷம் இருங்க. ஏம்மா புஷ்பா, சொல்லுங்க. ஏம்மா வீட்டுக்கு தேவையான பொருள் எதனா வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ எதுக்கு மாமாக்கு ஃபோன் பண்ணி எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிற? ஏன் என்கிட்ட சொல்லல ஒரு வார்த்தை? அதுவும் இல்லாம உங்ககிட்ட தான் நான் படத்தை கொடுத்து வச்சிருக்கிறேனே, அதை எடுத்துட்டு நீ உனக்கு என்ன தேவையோ நீயே போய் வாங்கியிருக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம மாமாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்ன? அப்படித்தான் கேட்கணும். இவ்வளோலாம் எப்படி நிற்கிறா பார். எங்க அது நான் வேணும்னே தான்ப்பா பண்ணியிருக்கிறா உன் பொண்டாட்டியே. உன்னை அசிங்கப்படுத்தணும்ல. என் புருஷன் கையாளாதவன், நீங்கள் எனக்கு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து கொடுங்கப்பான்னு உன் பொண்டாட்டியே உன் மானத்தை விற்றுக்கிட்டு இருக்கா, வேற ஒன்றும் கிடையாது. அப்படித்தான் நம்ம புஷ்பா. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வர வேண்டியது தானே. அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் போகலான்னு தான் இருந்தேன். நீங்கள் தான் நான் என்ன சொன்னேன்? நேற்று நீ கடைக்கு கிளம்பும் போது பார்த்து ஜாகிரதையாக போயிட்டு வாமா, பணத்தை பார்த்து செலவு பண்ணுமான்னு தான் சொன்னேன். நீ எங்க நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஏன் நான் என் புருஷன் பணத்தை செலவு பண்ணக்கூடாதா? அப்படி அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? நீ தான் ஆட்டமாக ஆடின. அதுக்கப்புறம் மட்டும் தான் நீ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண கோவப்பட்டுக்கிட்டு. இதெல்லாம் நடந்தது பரலோகநாதா. நேற்று எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி தான் காரணம். அந்த அம்மாவா தான் உன் மானத்தை விற்கிறாங்க. என் புருஷன் கையாளாதவன், எனக்கு எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து தாவங்கப்பான்னு இந்த அம்மா தான் ஆரம்பித்து வச்சாங்க இதை. அத்தை தேவையில்லாமல் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டுக்கு வாங்கி போடுற ஒரு பொருளுக்கும் நீங்கள் என்கிட்ட இஷ்டத்துக்கு கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு வாங்குறேன், ஏன் வாங்குறேன், எதுக்கு என் புள்ள பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தினம் நீங்கள் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஏதோ போனா போட்டுமே நீ இவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஐயோ பாத்தியா பலகனதா, உன் முன்னாடி உன் பொண்டாட்டி என்னை எப்படி பேசுறா பேரு. இதுக்கு மேலே எதுவும் பேசாத, அதான் உனக்கு நல்லதுங்கிறா. அப்படின்னா என்னம்மா பண்ணிடுவேன் நீ? என்ன இல்லை என்ன பண்ணிடுவேன்னு கேட்குறேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குதுப்பா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. எனக்கு உண்மையில ரொம்ப பயமா இருக்குது. என்ன புஷ்பா இதெல்லாம்? கேளு நல்லா கேளுப்பா, நல்லா கேளு. என்னங்க எதை கேட்குறீங்க? இல்ல வீட்டுல உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, அதுவும் இல்லாம அவங்க உன்னை டார்ச்சர் பண்றாங்கன்னு எல்லாம் சொல்ற. என்ன விஷயம்னு சொல்லு. எப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா. பணத்தை பார்த்து செலவு பண்ணுமா. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த மருமவ ஓட்டக்கையா
இருக்கக்கூடாதும்மா, சேர்த்து வைக்கணுமான்னு சொன்னேன். அதுவும் பொண்டாட்டிக்கு பொறுக்கலப்பா. அதான் என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கா அவ. எங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க. சரி, உண்மையை நீ தான் சொல்ல. எப்பா லோகநாதா, அதான் அம்மா சொல்கிறேனப்பா, நீ வேணா உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு. அவள் இப்போல்லாம் வீட்டில் எவ்வளோ செலவு பண்ணினுக்கிறான்னு அப்போ தான் உனக்கே தெரியும். இந்த கணக்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறல்ல இல்லையான்னு கூட தெரில. அப்போ கூட நான் செலவெல்லாம் பண்ணாதமான்லாம் சொல்லலை, பார்த்து செலவு பண்ணுமா, வேண்டியதை வாங்குன்னு சொன்னேன், அவ்வளோதான். அந்த பிளாஸ்டிக் பொருளை போய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறாப்பா. அதுதான்ப்பா அம்மாவுக்கு தாங்கவே முடியல. இத்தனைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற பழைய பிளாஸ்டிக் பொருளெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க மகாராணி. கேட்டால் பழசாக இருக்குதா, அவ்வளோதானா, பழசாக இருக்குது, பார்க்க நல்லா இல்லை, புதுசாக தான் வாங்கி வைப்பன்ட்டு புதுசாக வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி தண்டை செலவு பண்ணணும்? அதைத்தான் நான் குறைச்சிக்கோன்னு சொன்னேன். ஆனால் அதுவும் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. நேத்தோ அதைத்தான் சொன்னேன். உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோனை பண்ணி 25,000 ரூபாய் கொடுப்பான்னு வேற கேட்டா. நீ அதெல்லாம் அவள் கேட்டால இல்லையான்னு மட்டும் கேளு. என்ன புஷ்பா, நீ பேசாம அமைதியா இருக்க? வாயை திறந்து ஏதாவது பேசு. எங்க அந்த பொருள் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சுன்னு தாங்க புதுசு வாங்கினேன். நான் கேட்ட கேள்வி இது கிடையாது புஷ்பா. அம்மா உன்னை என்ன டார்ச்சர் பண்ணாங்க, இதை பத்தி ஏன் நீ என்கிட்ட சொல்லல? என்ன டார்ச்சர் பண்ணாங்க முதல்ல அதை சொல்லு. என்ன இவன் அவளை திட்டு ஒன்று பார்த்தா நான் என்ன டார்ச்சர் பண்ணேன்னு கேட்டுன்னு கிடக்குறான். ஏப்பா லோகநாதா, அம்மா என்னத்தப்பா டார்ச்சர் பண்ணிட்டேன்? அதான் நான் சொன்னேனே, பணத்தை செலவு பண்ணுறது கம்மியாக பண்ணுமான்னு சொன்னேன். அதுவும் பொண்டாட்டிக்கு டார்ச்சரே தெரியுது, அவ்வளோதான்ப்பா. அத்தை, தேவையில்லாமல் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பணத்தை பார்த்து செலவு பண்ணுன்னுலாம் நீங்கள் சொல்லவே இல்லை. என் புள்ள பணத்தை செலவே பண்ணாத, எதுக்கு இப்படி தண்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பணத்தை அப்படியே தண்ணியாக செலவு பண்ணுற, உனக்கு பணத்தோட அருமை தெரியல, என் புள்ள தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அப்படி இப்படின்னு நீங்கள் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வாங்குற எல்லா பொருளுக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு எரிச்சல் படுத்துறீங்க. குழந்தைங்களுக்கு எதனா வாங்கிட்டு வந்தால் கூட நீங்கள் எதுக்கு எதெல்லாம் வாங்குறேன்னு என்கிட்ட கேட்குறீங்க. ஏங்க, எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லைங்க. எனக்கு இன்னும் ஒரு பொருளை கூட என்னால் உரிமையாக வாங்கிக்க முடியலைங்க. அந்தளவுக்கு இவங்க என்ன போட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. நேற்று கூட என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால தான் என்னால் தாங்கிக்க முடியாமல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி 25,000 ரூபாய் கேட்டுட்டேன். ஐயோ லோகநாதா, உன் பொண்டாட்டி நல்லா போய் பேசிட்டு கிடக்குறா. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன்னா, இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தா நான் எப்படி வீட்டில் இவ்வளோ பொருளுங்களை அனுமதிச்சிருப்பேன்? எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கின்னு தானே இருக்கிறா, நீயும் பார்க்க தானே செய்கிற. சும்மானாலும் போய் சொல்லின்னு கிடக்குது பாரு உன் பொண்டாட்டி. நான் என்ன, எனக்குன்னு புடவை நகை பூ நான் வாங்கி வச்சிருக்கிறேன் தினமும்? இல்லை, வீட்டுக்கு தேவையான பொருளை தானே வாங்கினேன். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் உங்களுக்கு தெரியுது தானே, வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அதையெல்லாம் நீங்களும் உபயோகப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லை, சொல்லிட்டேன். ஆமாம்மா, நான் தான் எல்லா பொருளையும் அனுபவிச்சுன்னுக்கிறேன் பாரு. நீயும் உன் பிள்ளைங்களும் தான் எல்லா பொருளையும் தின்னுக்கிட்டு இருக்கீங்க வீட்டில். நான் ஏதோ 3 வேளைக்கு நீ போடுற சோறை தின்னுபிட்டு டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுலேயும் நீ கணக்கு சொல்கிற, ஒரு நாளைக்கு நான் 10 டீ வாங்கி குடிக்கிறேன்னு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்னால் முடியலப்பா. எப்பா லோகநாதா, நீ இல்லாத வரைக்கும் இந்த வீடு வீடாகவே இருக்க மாட்டேங்குதுப்பா. நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாக இருக்குது. அது வரைக்கும் என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடிய மாட்டேங்குதுப்பா. வீட்டில் இருக்க முடியலன்னா வெளியே போ. என்னப்பா லோகநாதா, என்ன சொன்ன நீ? ஏன் நான் சொன்னது காதல விழலையா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ஏன் பெரியம்மா, எதிர் வீட்டு காலியா தானே இருக்கு? ஆமாப்பே, காலியாக தான் இருக்குது. சரிங்க பெரியம்மா. அப்புறம் என்னம்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? பொட்டி பொட்டிக்கையில எடுத்துக்கிட்டு கிளம்பு. நான் உனக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துட்றேன். ஏன் 15,000 ரூபாய் கூட கொடுத்துட்றேன். எதிர் வீட்லயே நீ இருந்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. அப்பதான் என் பொண்டாட்டி நிம்மதியா இருப்பா, என் பிள்ளைங்களும் நிம்மதியா இருக்கும். தினம் உன்னால என்னால பழையபடி போராடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கிளம்பு, உடனே கிளம்பு. என்னப்பா லோகநாதா, இப்படி பேசுகிற அம்மாவை பார்த்து? கடைசி வரைக்கும் உன்னை நல்லபடியாக வச்சுப்பம்மா. என்னை விட்டு நீ பிரிஞ்சிருந்ததுனால தான்மா உனக்கு அந்த மாதிரி அடியெல்லாம் பட்டுச்சு. இன்னொரு தடவை அப்படியெல்லாம் உனக்கு நடக்காத அளவுக்கு நான் பார்த்துப்பம்மான்னு சொன்னியப்பா. இப்போ என்னப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே போங்கிற? ஆமா, சொன்னதான். யார் இல்லைன்னது? நீ திருந்திருப்பங்கிற நம்பிக்கையில சொன்னேன். ஆனா இப்பதானே தெரியுது எனக்கு, நீ திருந்தாம இன்னும் அதே மாதிரி தான் கெட்டணத்தோட இருந்துகிட்டு இருக்கேன்னு. இதுக்கு மேல உன்னை இந்த வீட்டுல வச்சு இருக்கிறது எனக்கு நல்லது இல்லை, என் பொண்டாட்டிக்கு நல்லது இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் நல்லது இல்லை, யாருக்குமே நல்லது இல்லை. வேலையா வீட்டை விட்டு வெளியே போனிப்போ. என்னப்பா நீ இப்படி சொல்ற? இதோட இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டோமான்னு சொல்லிட்டு இப்போ உடனே என்ன வெளியே போன்னு சொல்றியப்பா. இப்படி சொல்றதுக்கு அளவுக்கு நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? பணத்தை பார்த்து செலவு பண்ணுன்னு தான் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன். அதை தாண்டி நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. இங்க பாரு, இந்த அழுது டிராமாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. நீ என் பொண்டாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணதெல்லாம் போதும். முதல்ல எதுக்கு நீ அவகிட்ட பணத்தை செலவு பண்ற விஷயத்த பத்தி எல்லாம் கேட்கிற? அவ இஷ்டம், அது அவளோட பணம். அவ எப்படி வேணாலும் செலவு பண்ணுவா. அவ வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடுறா, இல்ல அவளுக்கு எதனா வாங்கிக்கிறா, அது எல்லாமே அவளோட உரிமை, அது அவளோட பணம். நீ யாரு அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு? என்னப்பா நீ பெத்த அம்மாவை பார்த்து நீ யாரு கேள்வி கேட்கறதுக்குன்னு கேட்குறியப்பா? நான் எல்லாம் நல்லதுக்காக தானப்பா கேட்டேன்.
அப்படிதாம்மா கேட்பேன், அப்படிதான் கேட்பேன். என் பொண்டாட்டி செலவு பண்றதை பத்தி யாரும் எதுவும் கேட்க கூடாது. அவ என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் 15,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்கினதுல இருந்து இப்ப நான் 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற வரைக்கும் என் கூடவே நின்று பக்கபலமா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுல ஒரு பிரச்சனை வராம அவ பாத்துக்கிட்டு இருந்திருக்கா இத்தனை வருஷமா. நான் வெளியில மட்டும்தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பொண்டாட்டி வீட்லயே இருந்து 24 மணி நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவளுக்கு இல்லாத உரிமையே கிடையாது. அவளை பார்த்து நீ பணத்தை தண்ணியாட்ட செலவு பண்ற அது இதுன்னு நீ பேசுவ. இதுல என் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுவ கேள்வி எல்லாம் கேட்டு. நான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அப்படிதான் கேட்பேன். நீ யாரு என் பொண்டாட்டி கேள்வி கேட்கறதுக்கு? என் பொண்டாட்டியை கேள்வி கேட்கறதுக்கோ, இல்ல என் பிள்ளைங்களை நிம்மதி இல்லாம பண்றதுக்கோ, இல்ல என் வீட்டோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியோ யாரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. நீ வெளியே போ இந்த வீட்டை விட்டு. அப்படி சொல்ற சிங்க குட்டிய வாத்தக்காரிய கழுத்து பிடிச்சி வெளியே தொத்து. என்னக்கா நீயும் இப்படி பேசுற? அப்படிக்கா ஓரமா போய் அழு. சும்மா டிராமா போட்டுட்டு கிடக்காத. இங்க பாரு லோகநாதா, இது ஆளு சரி கிடையாது. இது அழுறதெல்லாம் நீ நம்பிட்டு கிடக்காத. உன் பொண்டாட்டிய கேள்வி மட்டும் கேட்கறது இல்ல, ஊருப்பட்ட வேலையை வாங்கி நீ கிடக்குது இந்த விசப்பூச்சி. என்னென்ன செய்து தெரியுமா? இந்த உன் பொண்டாட்டி கிறல காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு இதோ இதுக்கு சோறு மாத்திரைன்னு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் உக்காரலான்னு நினைக்கும்பா குழந்தை. அந்த நேரமா பார்த்து உன் ஆத்தக்காரிக்கு கண்ணு இப்படியே பொறுக்காது. உடனே ஓடி போய் எம்மா புஷிப்ப ஒரு டீயை போட்டு கொடுமான்னும். குழந்தை ஓடி போய் டீயையும் போட்டு எடுத்துன்னு வந்து குத்துட்டு உக்காரலான்னு நினைக்கும். அந்த நேரமா பார்த்து எம்மா போயிட்டு ரூம்ல இருக்கிற துணியெல்லாம் எத்தாந்து தொய்மான்னு சொல்லும். சரி குழந்தை அதையும் தொய்க்கிறதுக்கு எத்துன்னு வந்து வாஷிங் மிஷினாண்டு நிற்கும். இந்த இவகரல உடனே பின்னாடியே போய் வாஷிங் மிஷின்லாம் என் துணியை போடாத, எனக்கெல்லாம் உடம்பு நோவும் அரிக்கும் அப்படி இப்படி நின்னத்தை சொல்லி தினம் அந்த பொண்ணை கையாலேயே துணி துவைக்க வைக்கும். தெரியுமா? இது துவைக்க வைக்கிறது மட்டும் இல்ல, பக்கத்துலயே நின்று சூப்பர்வைசர் வேலை பார்க்கும். சூப்பர்வைசர் வேலை அவ்வளோ வேலை பண்ணின்னு கிடக்குது இது வீட்டுல இருந்துக்கின்னு. இதெல்லாம் வீட்டு தங்கச்சின்னு சரிப்பட்டு வராது. ஆமா பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆமத்தான் ஆத்தகாரி. வெளியே துரத்து வெளியே துரத்து அதை வெளியே துரத்து. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா நானும். உன் மருமவளை இப்படி எல்லாம் பண்ணின்னு கிடக்காத, கொஞ்சமாவது அனுசரிச்சு போ, அது ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு கேட்குற மாதிரி இல்லை. எனக்கே வெறுத்து போச்சு. தினம் தினம் ஆத்தக்காரி அந்த பொண்ணை பண்ற டார்ச்சர் எல்லாம் என்னால் பார்க்க முடியாம தான் நான் ஊடே தாங்கிறது இல்லை. காலையில் தூண்டுட்டு ரோசம்மா கூட ஊர் சுற்றுறதுக்கு போயிடுவேன். மதியானம் வந்து தூண்டுவேன். அதுக்கப்புறம் ஊர் சுற்றுறதுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் சாயங்காலமோ நைட்டை தான் வீட்டுக்கு வந்து சேருவேன். நீ வரும்போது தான் நானே வீட்டுக்கு வருவேன். அப்போ தான் உன் அம்மா அடங்கி ஒடுங்கி இருப்பா. அது வரைக்கும் வர ஆடின்னு கிடப்பா. மனுஷ ஜென்மமாக இருந்தால் ஒரு கட்டத்தில் திருந்தணும். நான் கூட என் ரோசம்மா சொன்னதுனால எவ்வளோ என்னை மாற்றிக்கின்னு இப்போ நான் ஒழுங்கா இல்லை. முன்னாடியில் நானும் ஆத்தக்காரி மாதிரி தான் இருந்தேன். இப்போலாம் நான் அப்படி ஆகிறேன். எல்லாருக்கிட்டையும் பிரெண்டுலேயே இருக்கிறேன்ல, அந்த மாதிரி தானே இதுவும் இருக்குண்ணா. வயசான காலத்தில் இன்னத்துக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வில்லத்தனம் பண்ணிக்கினேன், வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியை கேட்டுக்கினேன். இது இன்னும் நிம்மதியாக வாழ்ந்துன்னு கிடைக்குது. எனக்கு ஒன்றும் புரியல இந்த ஜென்மத்தை. இங்கே பாருப்பா, நீ சொன்னது செய்யி. நான் ரோஸுக்கிட்ட போய் பேசுகிறேன். என்ன இதுக்கே அந்த வீட்டை விட்ற சொல்கிறேன். நீ என்ன பண்ண, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மாசம் 10,000 கொடு. அந்த வீட்லயே அது தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கோ. சுட 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 சுட. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என் பொண்டாட்டிக்கு. ஆனா என் பொண்டாட்டி வாயை திறந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. சரி, அதை நான் அப்புறமா கேட்டுக்கிறேன் அவள்கிட்ட. நீங்க எல்லாவது சொன்னீங்களே பிரியமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை நீங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இவங்களை நான் என்னைக்கோ வீட்டை விட்டு துரத்திருப்பேன். ஐயோ எப்பா லோகநாதா, தயவு செஞ்சு நான் வீட்டை விட்டு துரத்துறேன்னு மட்டும் சொல்லாதப்பா. என்னால தனியா இருக்க முடியாதுப்பா. அன்னைக்கு நான் அடி வாங்கினதுல இருந்து எனக்கு உடம்புல ரொம்ப பயம் வந்துருச்சுப்பா. என்னால தனியெல்லாம் இருக்க முடியாதுப்பா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறப்பா, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதப்பா. நீ இவ்வளவு பண்ணியும் நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சேன்னு வையேன், அது நான் என் பொண்டாட்டிக்கு பண்ற பெரிய பாவமாயிரும். அந்த பாவத்தெல்லாம் என்னால செய்ய முடியாது. நீ நடைய கட்டு. நான் இப்பவே ரோஸ் ஆண்டி கூப்பிட்டு அட்வான்ஸை கொடுக்குறேன். கிளம்பி நீ. லோகநாதா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்குதுப்பா. என்னால தனியா இருக்க முடியாது. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறப்பா, உன்னை மன்னிச்சிருப்பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வீணாயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் அவளை அப்படி கேட்டுட்டேன். நான் இனிமேல் உன் பொண்டாட்டிக்கிட்ட டீ கூட கேட்டு வாங்கி குடிக்க மாட்டேன்ப்பா. என் துணியெல்லாம் நானே கூட துவைச்சிக்கிறேன். அவளை எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருப்பா. எங்க விட்டுருங்க, அத்தை பயப்படுறாங்கல்ல, அவங்கள தனியெல்லாம் அனுப்பிடாதீங்க. சொல்லுமா மகராசி, சொல்லுமா. உன் புருஷனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, என்ன வெளியே அனுப்பிட வேணான்னு சொல்லுமா. நான் உன் பக்கமே அதோட வரமாட்டேமா. நான் பாட்டு கதவை சாத்திக்கிட்டே ரூமுக்குள்ளேயே இருக்கிறேன். இதையெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இந்த வீட்டுக்குள்ள நீ வந்திருக்கிற. இப்ப நீ மறுபடியும் அதே வேலையை தான் பண்றேன்னு போது நான் என்ன நம்பிக்கையில உன்னை இந்த வீட்டுல விட முடியும்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் நிம்மதி இல்லாம அலையிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கிளம்பி. நீங்க இருந்து திருந்துறதுக்கு 1000 வழி இருந்தா இன்னும் திருந்தாம இஷ்டத்துக்கு நீ பாட்டுன்னு பண்ணின்னு கிடப்ப. உன்னை வீட்டுல வச்சு பார்த்துக்கின்னு கிடப்பாங்களோ? நீ வெளியே போ. ஆளுமையில நானே சொல்ற மாதிரி நீ வெளியே போ. இப்பயே நீயும் என்ன வெளியே போன்னு புரிஞ்சுக்காம பேசுறியே.
நான் தான் சொல்கிறேன்ல, அவளை இனிமேல் நான் எதுவும் கேட்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு. என் வேலையெல்லாம் கூட நானே பார்த்துக்கிறேன்க்கா. கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா லோகநாதங்கிட்ட. என்னை வெளியே அனுப்பிடாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. ஏங்க நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்குங்க இப்படி பெரியவங்களை அழ வைக்கிறீங்க? அவங்கள வெளியே அனுப்ப வேணாங்க, சொல்லுங்கங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் கூட உன் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா, என்னை வெளியே அனுப்பிடாத. ஏம்மா புஷ்பா, என்ன மன்னிச்சிருமா. நான் இனிமேல் உன்னை எதுவும் கேட்க மாட்டேம்மா, மன்னிச்சிருமா. உன் புருஷன்கிட்ட சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேணான்னு சொல்லுமா. எங்க பாவமா இருக்குதுங்க, சொன்னா கேளுங்க, அனுப்ப வேணாங்க. உன்னோட கருணையால தண்டி இவங்க ஒரு முறையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனசை மட்டும் கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன்னு வையேன், இவங்க திருந்திருவாங்கடி. என்னங்க விட்டுருங்க, ஆனதான் ஆச்சு, விட்டுருங்க. இதுக்கப்புறம் அவங்க சரியா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, விடுங்க. சரி புஷ்பா, நீ என்ன சொல்றியோ அதுதான் எனக்கு வேத வாக்கு. நீ இவங்களை இந்த வீட்டில் தங்க வைக்கணும்னு சொல்ற, நான் தங்க வைக்கிறேன். மா, நீ இந்த வீட்டில் இருந்துட்டு போ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து உன் அம்மாவை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துன்னு என்கிட்ட சொன்னான்னு வைங்களேன், காரணம் கேட்காம நான் உங்களை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். ஏன்னா என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ எந்த அளவுக்கு நல்லவன்னு எனக்கு தெரியும். அவ என்ன சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு தெரியும். அதனால பார்த்து உஷாரா நடந்துக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ரொம்ப நன்றிப்பா. ஏம்மா புஷ்பா, ரொம்ப நன்றிப்பா. இந்த நன்றியெல்லாம் நீ வாயில சொல்லிக்கிட்டு இருக்காத, முடிஞ்ச செயல்ல காட்டு. உனக்காக எல்லாத்தையும் நானும் என் பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் தான் நீ இப்படி இருக்கிறியோ தெரியல. வயசான காலத்துல ச்சே, நீ என்னமோ போ. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. என்னங்க நில்லுங்க. நான் உள்ள போறேன் புஷ்பா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அக்கா, நீ கூட என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டல. இப்ப கூட நான் அதைத்தான் சொல்லுவேன், தயவு செஞ்சு நீ இந்த வீட்டு போயிறேன். எதுக்கு தேவையில்லாம இந்த வீட்டுல இருந்து நீ இவ்வளவு பாவத்தை சேர்த்துன்னு கிடக்குற? அந்த அப்பாவி பொண்ணு எதுக்கு இவ்வளவு பழி வாங்கின்னு கிடக்குற? அது உன்னை ஒன்றும் பண்ணல, அது பாட்டுன்னு சாதுவா கிடக்குது. ஆனா அதை போட்டு நீ தேவையில்லாம நோண்டின்னு கிடக்குற. என்னத்துக்கு தான் உனக்கு இந்த பழப்போ? நீ என்ன பண்ண, பேசாம போட்டி படிக்கலாம் எடுத்து நீ எதிர் வீட்டுக்கு போயிடு, அதான் உனக்கு நல்லது. நீயே தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கின்னு வாழ்ந்துக்கின்னு இரு. நான்லாம் கூட வரமாட்டேன், ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது. சை, நான் பெத்த புள்ள, என் கூட பிறந்த அக்கான்னு எல்லாரும் என்ன கை விட்டுட்டாங்களே. என்னங்க, இந்த தண்ணியை குடிங்க கொஞ்சம். எனக்கு அதெல்லாம் வேணாமா. சரி, தண்ணி தான் வேணான்னுட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல புஷ்பா, எனக்கு எதுவும் வேணாண்டி. எனக்கு மனசுல ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எதுவும் வேணாம். என்னங்க ஆச்சு, சொல்லுங்களேங்க. அத்தையை திட்டினதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டோமேன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? சே, அதை நினைச்சலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை புஷ்பா. என் வருத்தம் எல்லாம் ஒன்று நினைச்சதாண்டி. நீ எதுக்கு புஷ்பா இப்படி இருக்கிற? உனக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்றது? அவங்க ஏதாவது ஒன்று பண்ணா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எல்லாத்தையும் உனக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு எதுக்கு நீ தேவையில்லாம கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்க? எனக்கு அதை நினைச்சாதாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு என்னால வீண் பிரச்சனை வரணும்னு தாங்க நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். அதுவும் இல்லாம உங்க அம்மா இங்க வந்ததுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அவங்க தனியா இருக்கப்பெல்லாம் உங்க மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது. அவங்கள நீங்க பாக்குறப்ப, அவங்க இங்க வீட்டை பாக்குறப்பெல்லாம் உங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த வேதனையை உங்களுக்கு மறுபடியும் தர வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் பிரச்சனைன்னு எதனா உங்ககிட்ட சொன்னா நீங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். இப்படியே வாழ்நாள் ஃபுல்லா சுமை தாங்கியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா நீ? ஏன் நான் கொஞ்சமாவது கஷ்டத்தை தாங்கிக்க மாட்டேனா? என் அம்மா தனியா இருக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்க உன்னை வீட்டுல இருந்துகிட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தனியாவே இருந்துட்டு போட்டுமே, அதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அப்படியே வருத்தம் இருந்தா மட்டும் என்ன இப்ப? நான் அதனால என்ன ஆயிட போறேன்? எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை புஷ்பா. நீ தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்க. இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லிடு. அடுத்த செகண்ட் நான் இந்த வீட்டை விட்டு அவங்கள வெளியே தரத்திடுறேன். என்னை கல்யாணம் பண்ண ஒரே பாவத்துக்காக நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கணும்னுலாம் உனக்கு எந்த அவசியமும் இல்லை புஷ்பா. அட விடுங்க, இதுலலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. எந்த வீட்டில் தான் மாமியார் மருமக பிரச்சனை இல்லாமல் இருக்குது? என்ன, நம்ம வீட்டில் மருமக சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வராது, மாமியார் சைட்லேருந்து தான் எல்லா பிரச்சனையும் வருது. விடுங்க, எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு, நான் பார்த்துக்கிறேன். இல்ல புஷ்பா, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இல்லாத அவ்வளவு நேரமும் நீ வீட்டுல நரகத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு இப்படி இருக்கணும்? இதுக்காகவா நான் இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கேன்? நீ சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் உழைக்கிறேன்னு. இவ்வளவு பெரிய வீட்டுல நீ நிம்மதி இல்லாம, உனக்கு தேவையானதை நீ வாங்கிக்காம, உனக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக்காம, இப்படி நீ எல்லா
எல்லாத்துக்கும் பயந்து பயந்து இருக்கணுங்கிறதுக்காக வாடி நான் உயிரோடு இருக்கிறேன். இல்ல நான் கேக்குறேனே உன்னை, நீ ஏன் புஷ்பா என்ன என் நிலைமையில இருந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்க புரியாம இல்ல, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் நானு, அவ்வளவுதான். எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் வெடிக்கத்தானே செய்து புஷ்பா. பிரச்சனை இல்லாத மனுஷங்க இருக்கவே முடியாது. உனக்கு என்னனாலும் நீ என்கிட்ட சொல்லு. இல்ல என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா? என் அம்மா உன்னை எதனா சொல்றாங்களா, திருப்பி நீ சண்டை போட்டு தொலையன் புஷ்பா. அவங்களுக்கு நேரம் நின்று சண்டை போடு. அவங்க உன்னை கையில துணி துவைக்க சொல்றாங்களா, முடியாதுன்னு சொல்லு. நீங்களே துவைச்சுக்கோங்கன்னு சொல்லு. இல்ல வாஷிங் மிஷின்ல தான் துவைச்சு தருவேன்னு சொல்லு. அவ்வளவுதான். அதுக்கு தானே வாஷிங் மிஷின் இருக்குது வீட்டுல. அதை விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் சரின்னு மண்டி ஆட்டிக்கிட்டு எதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? முடியாதுன்னு சொல்லி பழக. சரிங்க, வருத்தப்படாதீங்க. நான் இனிமேல் அப்படியே பண்றேன். எல்லாரும் எனக்கு அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனா இனிமேல் மனசை கல்லாக்கிக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிடுறேங்க. மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் மோசமான விஷயம் கிடையாதுடி. முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ இனிமேல் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யாது. நீ என் பொண்டாட்டிடி, இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, புரியுதா? அதை மனசுல வச்சுக்க, அடி பணிஞ்சு போகாது இனிமேல்ட்டு. சரிங்க, என்னை நான் மாத்திக்கிறேன். நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? சரி புஷ்பா, வீட்டில் இனிமேலாவது சந்தோஷமா இரு, உன் இஷ்டப்படி இரு, சரியா? கண்டிப்பாங்க. இனிமேல் பாருங்க, நாளையில இருந்து வீட்ல ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறேன்னா இல்லைன்னு பாருங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க போறேன். உண்மையாவா? டான்ஸ் எல்லாம் ஆடுவியா என்ன? அதை ஏங்க நீங்க மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு கேக்குறீங்க? கொஞ்சம் தான் சிரிங்களே. மனசு ஃப்ரீயா இருந்தா தானே சிரிப்பெல்லாம் வர்றதுக்கு. சரி அதை விடு, நீ என்ன சொல்லு, டான்ஸ் எல்லாம் ஆடுவியா? என்னங்க நீங்க அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கையை காலை நீட்டி ஆட்டினா டான்ஸ், அவ்வளவுதானே? ஏங்க அதெல்லாம் விடுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, நாளைல இருந்து நான் சந்தோஷமா இருப்பேன்னு. நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, நீங்க நிம்மதியா இருங்க. சரி புஷ்பா, நம்புறேன். சரிங்க, இப்பயாவது தண்ணி குடிக்கிறீங்களா? குடிடி. அப்படியே ஒரு 2 காஃபி போட்டு கொண்டு வா, 2 பேரும் உட்காந்து குடிப்போம் என்ன? சரிங்க. அப்படியே அப்பா பட்டர் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. காஃபியோட சேர்ந்து அதையும் எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் தொட்டு சாப்பிட்டு காஃபி குடிப்போம். சரிடி புஷ்பா, எடுத்துட்டு வா. அப்படியே கிரீம் பிஸ்கெட் பாக்கெட் கூட பார்த்தேன், அது ஒன்று எடுத்துட்டு வந்து நம்ம ரூம்ல வச்சிரு, நைட்டு சாப்பிடுவோம். கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். பிஸ்கெட்ன்றது நல்லா சிரிக்கிறீங்க நீங்க. பின்ன எனக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி பேசினா சந்தோஷம் தானடி வரும் எனக்கு. அதுவும் குறிப்பா அந்த கிரீம் பிஸ்கெட் பாரு, ஆரஞ்சு கிரீம் பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு என் மாமா. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, தேடி பிடிச்சியே. கடவுளே, அது என்னமோ கரெக்ட் தாங்க. உங்க பசங்களுக்கு சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் தான் பிடிக்கும். ஆரஞ்சு கிரீம் பிஸ்கெட் சாப்பிட்ற ஒரே ஆள் இந்த வீட்டில் நீங்க மட்டும்தான். கரெக்டாக தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்பா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, என் மாமனருக்கு என் மேல பாசம் அதிகம், அதனால தான் எனக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாரு. சரி சரி, நீ மடமன்னு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாடி பட்டர் பிஸ்கெட்டோட. இந்த போறேங்க. என் புஷ்பா மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். என் பொண்டாட்டி மூலியமா எவ்வளவு பெரிய சொந்தம் எனக்கு கிடைச்சிருக்குது. என் மாமனர் எவ்வளவு என் மேல பாசமா இருக்கிறாரு. இதெல்லாம் என் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. நம்ம புள்ள சந்தோஷமா தானே இருக்கிறான் அவ குடும்பத்தோடன்னு, ஏன் தான் புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. ஐயோ கடவுளே. சரி ஏதோ ஒண்ணு, இன்னொரு தடவை என் அம்மா எதனா பிரச்சனை பண்ணிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே துரத்துறேன். ரொம்ப சந்தோஷமா புஷ்பா, உன் அத்தைக்காரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுச்சா? இது போதும் அப்பாக்கு. ஒரு பிரச்சனைய சிரிச்சுக்கினே சந்தோஷமா கேட்கற மனுஷன் இவரு தான்டா. நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோ, இதுதான் உன் அப்பா புத்தி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, பாவம் அவரு. நீ நான் எப்படி சிரிக்கிற? டேய், உன் அக்கா காரி அங்க வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் பத்தி பேசின்னு கிடக்குறா. இவர் பேரு சிரிச்சுக்கினே கேக்குறாரு. அவன காமெடியா பண்ணின்னு கிடக்குறா. ஆளு பேர் நல்லா அவரு. புலம்பாதடி, என் பொண்ணு பேசுறது கேட்க மாட்டேங்குது. அப்புறம் ஏம்மா புஷ்பா, நைட்டுக்கு சாப்பாடுன்னா? சரியா போச்சு போ. தோசை செய்ய போறியா? சரிம்மா சரிம்மா. லோகநாதனுக்கு முட்டை தோசை போட்டு கொடுன்னா, அப்படியே முட்டை தோசையில் அப்படியே வெங்காயம் அப்புறம் அந்த இட்லி பொடியெல்லாம் அரைச்சி வச்சிருப்பிய, அது இல்லை மலைசாரல் மாதிரி தூவிய அப்படியே கேரட்டெல்லாம் கூட திருவி போட்டு கொடு. புள்ளை நீ பயங்கரமாக சண்டை போட்டான்ல அவங்க அம்மா கிட்ட, நல்லா ஸ்ட்ரென்த்தாக கொடுமா சாப்பாடு அவனுக்கு, சரியா? ஐயோ கொடுமையே, நான் சிரிப்போ இதெல்லாம். சரிம்மா புஷ்பா, நீ வேலையை பாரு, நான் ஃபோனை வச்சிடுறேன். சந்தோஷமா இருக்குது. என்னது இங்கேயா? ஏய், இங்க டின்னருக்கு குழந்தை என்ன செய்ய போறேன்னு கேக்குது. என்னடி செய்ய போறா? வேற என்ன, சப்பாத்தி தான். ஐயோ அங்க பாரு, சப்பாத்தின்னு ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான், இதோட அவன் சிரிப்பை நிறுத்த முடியாது. எப்படி கேட்டுச்சா? உன் அம்மா சப்பாத்தி செய்ய போதான், உன் தம்பி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான், இதோட சப்பாத்தி வர வரையும் சிரிச்சுன்னு கிடப்பான். சரிடாம்மா, நான் போனை வச்சிடுறேன். ஏமோ, இனிமேல் எல்லா விஷயத்தையும் உடனே சொல்லிடணும், எதையும் மூடி வைக்காத. உன் புருஷன்கிட்ட சொல்ல பயமா இருந்தாலும் ஓகே, அப்பாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடு, மூச்சு விட்டுறேன் எல்லாத்தையும். சரிடாம்மா, வைக்கிறேன் ஃபோனை. அப்பா, இன்னைக்கு தாண்டி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பொண்ணு வீட்டுல பிரச்சனை நடந்தா உங்களுக்கு சந்தோஷமா? அடியே நீ வேற, எந்த அப்பண்டி பொண்ணு வீட்டுல பிரச்சனை நடந்தா சந்தோஷமா இருப்பான்? என் சந்தோஷம்லாம் அது இல்லை.
லோகநாதன் என் பொண்ணுக்காக நீ நின்று பேசியிருக்கிறான் பாத்தியா, அவங்க ஆத்தாக்காரியை மறுபடியும் வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்கிறான். அதை நினச்சிதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமேல் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, அந்த செகண்ட் என் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு சொல்லியிருக்கிறான் புஷ்பா கிட்ட. அதை நினைச்சாதாண்டி அப்படியே உடம்பெல்லாம் புல் இருக்குது, அப்படியே சந்தோஷமா இருக்குதுடியா. ஓடி போய் லோகநாதனை கட்டி பூச்சிக்கலாமான்னு தோண்டு. எனக்கு அதை நினைச்சா சந்தோஷமா இருக்குது. ஆனா உங்க சந்தோஷத்துல வேற ஏதோ ஒரு காரணமும் இருக்குதோன்னு எனக்கு தோணுது. வேற என்ன காரணம்? லோகநாத கிட்ட விஷயத்தெல்லாம் போட்டு கொடுத்தது நான் தானே, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. நான் சொன்னதுனாலதான் அவன் வீட்டுல போய் வெடிச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? பிரச்சனையை பத்தி தான் புஷ்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலையே, அப்புறம் நீங்க லோகநாதன் கிட்ட என்னத்த சொன்னீங்க? பிரச்சனையை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல. அவ வீட்டுல சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் போயின்னு இருக்குதுன்னு நேற்று சொன்னான். அதைத்தான் நான் லோகநாதன் கிட்ட சொன்னேன். எப்பா டெய்லியும் ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு இருக்கிறதுக்கு அது ஒன்றும் ஹைகோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ கிடையாது, அது வீடுப்பா, சந்தோஷமா இருக்கணும் என் பொண்ணு அங்க, அதுக்கு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அதை அவன் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டான், அவ்வளோதான். நல்ல வேலை தாங்க பண்ணிருக்கீங்க நீங்க. லோகநாதனுக்கு எல்லாமே தெரியணும். அதுவும் இல்லாமல் இந்த புஷ்பா பொண்ணு ஒரு விஷயத்தை வாய் திறந்து சொல்ல மாட்டேங்குது, நான் கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னே தெரில. இனிமேலாவது ஒழுங்கா இருக்குதான்னு பார்ப்போம். இனிமேல் சொல்றது இல்லை, அவளே எல்லாத்தையும் இறங்கி செய்வா பாரு. அப்படி இருந்தா தாங்க அந்த பொம்பளை அடங்குவா. அவங்க உண்மையிலேயே ரொம்ப மோசமானவங்க தல்லப்பா. ஆமாப்பா, கொடிய ஜந்து அது. விசித்திர ஜந்து வேற. சரி, நான் போயிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்கிறேன். அது 1 மணி நேரம் ஊறினாதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா வருமா, ஷில்பா சொன்னா எனக்கு. நான் போய் அதை மாவை பிசைஞ்சு வச்சுட்டு வரேங்க. டே வரேன்டா. சரிங்கம்மா. நீ மணிமேகலை கிட்ட பேசலையா இன்னைக்கு? பேசணும்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவேன். சரிப்பா. அந்த பொம்பளைய பத்திலாம் நீ பெருசா பேசுனது இல்ல, இப்ப திடீர்னு அதை பத்தி கேக்குறிய, உன்னை எதனா சொல்லிச்சா என்ன? இல்லப்பா, என்னென்ன சொல்ல போறாங்க அவங்க? சரிப்பா, அப்பா ஏன் கேக்குறேன்னா, நீ அடிக்கடி புஷ்பா வீட்டுக்கு போறல்ல, குழந்தைங்களோட போய் பேசிட்டு வர. அப்படி இருக்கும்போது அந்த பொம்பளை நாங்க எதனா பேசிச்சு இல்ல எதனா சொல்லிச்சுன்னா அப்பா கிட்ட சொல்லிடு, மறக்காம போயிட்டு கடை வச்சு விட்டு வந்துடுறேன், சரியா? ஏன்னா உன்னை எதனா பேசினாங்கன்னா யாருன்னா என்னால தாங்கிக்க முடியாது. நீயும் மனசுல எதையும் வச்சுக்காத, எதுனாலும் அப்பா கிட்ட சொல்லிடு. புஷ்பா மாதிரிலாம் இருக்காது நீனு, சரியா? சரிங்கப்பா. அவ்வளவுதான், என் அழகு புள்ளடா நீனு. இரு, கொஞ்ச நேரத்துல உன் அம்மா சப்பாத்தி செஞ்சு எடுத்துன்னு ஒரு வாரம் நல்லா சாப்பிடலாம். ஆமா, சைட் டிஷ் என்னடா செய்ய போறேன்னு சொன்னா அவ? சைட் டிஷை பத்தி சொல்லவே இல்லப்பா. சொல்லவே இல்லையா? போய் கேக்குற இரு அவளை. அடியே பார்வதியே, எப்படி போறாரு பாரு. ஐயோ நல்ல வேலை, அந்த கிழவி நம்மள மோசமா பேசுனதெல்லாம் அப்பா கிட்ட நான் சொல்லல. இல்லைன்னா இப்பவே போயிட்டு அந்த கிழவியை அடிச்சாலும் அடிப்பாரு. வேணாம், இந்த விஷயத்த நம்மளோட வச்சுக்கலாம்.